ட்ரெண்டிங் அலாம் சேனலின் ஊடாக மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதிக வெப்பம் அறிகுறிகள் தென்பட்டால் அவதானமாக செயற்படுங்கள். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. இந்த நாட்களில் இலங்கையில் சுற்றுச்சூழல் ஈரப்பதமும் அதிகமாக உள்ளதுடன் அதிக வெப்பநிலை சில நேரங்களில் சிலருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கைக்குழந்தைகள், 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், பருமனானவர்கள், அதிக உடற்பயிற்சி செய்பவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எப்படி இந்த வெப்பநிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது என்பது சம்பந்தமாக தற்போதைய வெப்பமான காலநிலையின் எதிர்மறையான உடல் விளைவுகளை குறைக்க அதிக தண்ணீர் குடிப்பது மிக முக்கியமான படியாகும். தீவிரமான உடல் செயற்பாடுகளின் போது தாகத்தை தணிக்க சாதாரணமாக தேவைப்படுவதை விட அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது. உடல் சிரமப்படும் போது 1 மணி நேரத்துக்கு 2 முதல் 4 கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொள்வது நல்லது. குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. சாதாரணமாக உணவில் சேர்க்கப்படும் உப்பு தேவையான அளவு உப்பை வழங்கும். குறிப்பாக குழந்தைகள் உடலால் கையாளும் அளவுக்கு மட்டுமே உடற்பயிற்சி செய்ய வேண்டும். காலை அல்லது மாலை வேளைகளில் உடற்பயிற்சி செய்ய பரிந்துரைக்கப்படுகின்றனர். இந்நாட்களில் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்பவர்கள் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டு நிழலான இடத்தில் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம். குழந்தைகள் மற்றும் பிற நபர்கள் முடிந்தவரை வீட்டிற்கு அல்லது மூடிய அல்லது நிழலான பகுதிகளில் இருக்க வேண்டும். குளிரூட்டப்பட்ட இடம் மின் விசிறிகளையும் பயன்படுத்தலாம். குளிர்ந்த நீரில் குளிப்பது அல்லது உடலை கழுவுவது உடல் வெப்பநிலையை குறைக்கும். பருத்தியால் செய்யப்பட்ட வெளிர் நிற தளர்வான ஆடைகளை அணிவது நல்லது. உடலை மறைக்க போதுமான குறைந்தபட்ச ஆடைகளை அணிவதும் முக்கியம். வெப்பமான காலநிலையில் செய்யக்கூடாத விடயங்களை பார்ப்பின், சூடான உணவுகள் அல்லது திரவங்கள், குறிப்பாக சூடான தேநீர் என்பன தவிர்க்கப்பட வேண்டும். காற்றோட்டம் இல்லாத அறைகள் அல்லது இடங்களில் தங்க வேண்டாம். மது அருந்துவது மிகவும் குளிர்ந்த அல்லது இனிப்பு பானங்கள் மிகவும் தீங்கு விளைவிக்கும். மேலும் உடற்பயிற்சி செய்யும் போது ஒருவருக்கு கடுமையான சோர்வு, மார்பு இறுக்கம் அல்லது சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக நிறுத்திவிட்டு நிழலான இடத்தில் ஓய்வெடுக்கவும். லேசான தலைவலி அல்லது மயக்கம் ஏற்பட்டால் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும். வெயிலினால் சருமம் சிவந்து அரிப்பு ஏற்படும். சில நேரங்களில் தீக்காயங்கள் அல்லது கொப்புளங்கள் தோன்றலாம். தோல் அரிப்பு, கழுத்து, மார்பு அல்லது மார்பகங்களை சுற்றி அரிப்பு ஏற்பட்டால் சருமத்தை உடனடியாக குளிர்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் அவற்றை தவிர்க்கலாம். வெயிலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தசை பிடிப்பு ஏற்படக்கூடும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் உப்பு திரவத்தை குடிக்கவும் ஓய்வெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் 1 மணி நேரத்துக்குள் குணமடையவில்லை என்றால் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம். அதிக வெப்பநிலை சிலருக்கு வெப்ப பக்கவாதத்தை ஏற்படுத்தும். உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாமல் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்தும் போது வெப்ப பக்கவாதம் ஏற்படுகின்றது. கைக்குழந்தைகள், 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வெப்பநிலை மாற்றங்களுக்கு மிகவும் உணர்திறன் உடையவர்கள் மற்றும் அவர்களின் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க வேண்டும். கடுமையான வானிலை மாற்றத்தினால் சரியான மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலமும் இத்தகைய தாக்கங்களை தவிர்க்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.